கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இந்த உபவாச ஜெபத்திற்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவர் மேலும் ஆண்டுடைய கிருபை தங்கியிருப்பதாக. இந்த நாள் ஜெபத்திற்கு ஆயத்தமாக நாம் எல்லாரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி தேவனுடைய பிரசன்னத்தில் அவரை நாம் நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில், ஏசப்பா, இந்த நல்ல காலை வேளைக்காகவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த தெய்வம், மகத்துவமும் பேர்ப்புகளும் உடையவர், மங்காத புகழை உடையவர், நிரந்தர அதிகாரமுடைய தெய்வம், சர்வ வல்லமையுள்ள தெய்வம், சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் பண்ணுகிறவர், எங்களுக்கு ஜீவனை தந்து சுகத்தை தந்து பலனை தந்து ஆரோக்கியத்தை தந்து கிருபைகளை தந்து தேவ பிரசன்னத்தை தந்து எங்களை இம்மட்டுமாய் நீர் நடத்தி வருகிற எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபைக்குள் எங்களை மறைத்து கொள்ளும். ஆண்டவரே, இந்த நாளில் தேவனுடைய இரக்கம் எங்களோடு கூட இருப்பதாக, தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக, தேவ சமாதானம் எங்களோடு கூட இருப்பதாக, தேவனுடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே இயேசுவே, எங்களை முற்றிலும் நீர் வேலி அடைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, எங்களை முற்றிலும் நீர் வேலி அடைத்துக் கொள்ளும். எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. நாங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியங்கள், வேண்டுதல் பண்ண வேண்டிய காரியங்கள், விண்ணப்பம் பண்ண வேண்டிய காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு போதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உங்கள் கிருபையின் பிரசன்னம் கூட இருந்து நடத்துவதாக. இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். இதில் கலந்து கொள்ளுகிற எல்லார் மேலும் பரிசுத்தமுடைய வழி நடத்துதல், தேவனுடைய கிருபை இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் மறைத்துக் கொள்ளும். ஆண்டவர், ஒவ்வொரு பகுதியை நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. ஆவியானோர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, எல்லா மாம்சத்தின் எண்ணங்கள், எல்லா இப்பிரபஞ்சத்தின் கிரியைகள், அந்தகாரத்தின் கிரியைகள், எல்லா லௌகீகத்தின் கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. தேவனாகிய கர்த்தர் நீர் மகத்துவமான காரியங்களை, மகிமையானவைகளை இந்த நாளிலே கர்த்தர் நீர் நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே முற்றிலுமாக எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒரு விசை உங்கள் யாவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். நாம் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா, thank you Jesus. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. சத்துரு சேனை
தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு சத்துரு சேனை. தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நித்திய தேவனாம் சத்திய பரன்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரன்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவரை போற்றி அவரை துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கத்தக்கதான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலவேளையில் நீங்க விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் ஆமென் நம்மை பாதுகாத்து நம்மை ஆச்சரியமான வழியிலே நம்மை இம்மட்டும் நடத்தி வருகிறார். அவருடைய கிருபைகளுக்காக எல்லாரும் ஒரு விசை கரங்களை உயர்த்தி நல்ல கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. யோசுவா சொல்லும்போது இவ்விதமாய் சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம், கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம். எத்தனை பேர் இந்த நாளில் சொல்றீங்க? எத்தனை பேர் இந்த காலவெளியில சொல்றீங்க? நானும் என் வீட்டாரும் ஆமென் இயேசுவை மட்டும்தான் சேவிப்போம், நானும் என் குடும்பமும் கர்த்தரை மட்டும்தான் நாங்கள் சேவிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம், அவர் என்னை நடத்தினார், அவர் எனக்கு நல்லவராய் இருந்தார். அவருடைய கிருபைகள் என்றென்றும் என்னை தாங்குகிறது, அவருடைய இரக்கங்கள் என்னை தாங்குகிறது, அவருடைய தயவு என்னை தாங்குகிறது, அவருடைய அன்பு என்னை தாங்குகிறது. என்னை தூக்கினார், என்னை ஏந்தினார், என்னை சுமந்தார், என் குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்தார். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? இந்த காலவெளியில் எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? இம்மட்டும் என்னை நடத்தின ஆண்டவர், அவருடைய கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன்னு சொல்லுங்க. அவருடைய இரக்கங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுங்க. ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா அவன் உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தூக்கி சுமப்பது போல நம்மை தேற்றி நம்மை தூக்கி சுமந்து இம்மட்டும் ஆண்டவர் நடத்தி வருகிற அவருடைய கிருபைகளுக்கு நன்றி சொல்லுங்க. அவர் நித்தியமான தேவன்,
அவர் சத்தியபரன், அவர் என்றென்றைக்கும் நம்முடன் இருக்கிறார். நம்மை அவர் கைவிடுகிறதும் இல்லை, நம்மை விட்டு விலகிறதும் இல்லை. ஆமென். இஸ்ரவேலை காக்குகிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறதே. அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளை, அவரை துதிக்கிறதான அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் அவர் கைவிடுகிறவர் அல்ல. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் எங்கள் மேல் வைத்த அவருடைய இரக்கங்கள் பெரியவைகள், அவருடைய தயவு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது. இயேசுவே அல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. சேர்ந்து சொல்றீங்களா? நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே நீ தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே, நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர் யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா, கர்த்தர் தந்த ஆசீர் யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார், நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்து அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா, கீழ்ப்படிந்து அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீ
எத்தனை பேர் இந்த காலவெளியில் சொல்றீங்க, ஆண்டவரே நானும் என்னுடைய குடும்பமும் ஆமென் உம்மையே நாங்கள் சேவிப்போம். ஆண்டவரே இந்த காலவேளையில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நன்மையான ஈவுகளை தந்து எங்களை நீர் அனுதினமும் நீர் நடத்தி வருகிற உம்முடைய கிருபைகளுக்காக உம்முடைய இரக்கங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய இரக்கங்களுக்கும் உம்முடைய கிருபைகளுக்கும் உம்முடைய தயவிற்கும் நாங்கள் எவ்வளவேனும் தகுதியுள்ளவர்கள் அல்ல. எங்கள் வாழ்க்கை தகுதியுள்ள ஒரு வாழ்க்கை அல்ல. ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் ஒரு விசை கூட இந்த வேளையில் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஒரு விசை கூட எங்களை நீர் கழுவுவீராக. ஒரு விசை கூட பரிசுத்த ஆவியானவர் எங்களை நீர் சுத்திகரிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்களுடைய பாதைகளில் எல்லாம் எங்களை காப்பாற்றின கர்த்தர், நீர் தந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் குடும்பத்தில் செய்த நன்மைகளுக்காக, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் எங்களுக்கு பாராட்டின நம்முடைய விலையேறப்பட்ட கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே இயேசுவே, உங்க கிருபை எங்களோடு கூட இருப்பதாக நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. இயேசுப்பா, உங்க கிருபை இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் எங்கள் மேல் இருக்கட்டும். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தரை சேவிப்பது ஆகாதது என்று கண்டால் யாரை நீ சேவிப்பாய்? ஆண்டவரே, நாங்கள் முழு மனதோடுமை பின்பற்றத்தக்கதாக, முழு ஆத்மாவோடுமை பின்பற்றத்தக்கதாக, முழு இருதயத்தோடு கர்த்தரை பின்பற்றத்தக்கதான நல்ல கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நீர் தந்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் ஆண்டவரே, எங்களை தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே, ஒரு விசை கூட எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, ஒரு விசை கூட எங்களை கழுவுங்க தகப்பனே. உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Jesus. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு ஆமென் முழு குடும்பத்தோடு முழு சபையோடு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். தேவ ஆவியானவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா மாய்மாலத்தின் கிரியைகள், எல்லா இருளின் கிரியைகள், எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் முற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே முற்றிலும் ஆமென் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனுடைய மகிமை இன்னும் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். பரிசுத்த தேவனுடைய பிரசன்னம் இன்னும் அதிகமாய் ஊற்றப்படுவதாக. கர்த்தாவே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு உயர்த்துகிறோம், நன்றியோடு நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட எங்களை நடத்துங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. நீங்க மட்டும் சத்தமா சொல்றீங்களா? ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே,
அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. நல்லா ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் இந்த காலவேளையிலே மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. பரிசுத்த தேவனுடைய நாமம் இந்த காலவேளையிலே மகிமைப்படட்டும். ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க பாராட்டினதான எல்லா கர்த்தருடைய கிருபைகளுக்காக, எல்லா தேவனுடைய இரக்கங்களுக்காக, தேவனுடைய தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இயேசுப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் தந்திருக்கிற தரிசனங்களுக்காக நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். இயேசுப்பா நமக்கு தரிசனத்தை தந்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த 2026வது ஆண்டில் ஆண்டவர் இந்த திருச்சபையில் செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் தடையில்லாமல் நிறைவேறட்டும். எல்லா காரியங்களும் ஆமென் தடைபடக்கூடாது, எந்த காரியங்களும் தடைபடக்கூடாது. ஏசப்பா இந்த ஆண்டவர் இந்த திருச்சபையை நீங்க ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறீங்க. ஆமென். இந்த திருச்சபையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த ஆண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த ஆண்டுடைய மகிமையை நாங்கள் பார்க்கிற ஒரு ஆண்டாய், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்று சொல்லப்பட்டபடி இந்த ஆண்டுடைய மகிமை வல்லமையாய் வெளியரங்கத்தக்கதாக, திருச்சபையில் நம்முடைய மகிமை வெளியரங்கத்தக்கதாக. ஆமென். சோத்திர குடும்பங்கள் நம்முடைய மகிமை ஆமென் வெளியரங்கமாகத்தக்கதாக. ஒவ்வொரு ஆமென் சபையில் உள்ள மக்களுடைய வாழ்க்கையில, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில ஆமென் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும்படியாய் நாம் எல்லாரும் ஊக்கமா ஜெபிக்கலாமா? ஏசப்பா நீங்க தந்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் அது வெறுமையா போகக்கூடாது, ஒரு நாளும் வெறுமையா போகக்கூடாது. இந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் இந்த ஆன்லைன்ல இணைந்து ஆமென் ஜெபிக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய மகிமை வெளியரங்கமாகும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை ஆமென் இந்த நாட்களிலே வெளியரங்கமாகட்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருடைய வாழ்க்கையிலே ஆமென் உங்க மகிமை வெளியரங்கமாவதாக, உங்க மகிமை வெளியரங்கமாவதாக ஆண்டவரே. எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்றி போடுங்க, எல்லா இருளின் அதிகாரங்கள் ஆண்டவர் மாற்றி போடுங்க. உம்முடைய மகிமை வெளிப்படக்கூடாதபடிக்கு காணப்படுகிற தடைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நிர்மூலமாக்கப்படுவதாக. எல்லா இருளின் அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நிர்மூலமாக்கப்படுவதாக. எல்லா இருளின் அதிகாரங்கள் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக ஆண்டவரே. உம்முடைய மகிமை வெளியரங்கமாகட்டும், உம்முடைய மகிமை பகிரங்கமாய் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு திருச்சபையிலுடைய மக்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உங்க மகிமை வெளியரங்கமாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த 2026வது வருடத்தில் நாங்கள் ஒரு 50 கிராமங்களை ஆகலும் சந்திக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா சந்திக்கப்படாத 50 கிராமங்களை இந்த ஆண்டு சந்திக்கிறதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. திருச்சபைகள் இல்லாத கிராமங்களை நாங்கள் கண்டுபிடித்து அவைகளில் சத்தியத்தை சொல்லத்தக்கதான, அந்த ஊர்களில் சத்தியத்தை சொல்லத்தக்கதாக, சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் பரத்திலிருந்து கர்த்தரின் கட்டளையிட்டு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சோத்ராம், 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 சோத்ராம். ஒவ்வொரு கிராமங்களில் இருந்தும் ஆமென் 10 ஆத்மாக்களாவது திருச்சபையில பங்கு பெற வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் ஆண்டவரே 10 ஆத்மாக்களாக மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டதான காரியங்களை கர்த்தர் ஆண்டு செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஆமென் அது நிச்சயமாய் நடக்கும் என்று விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். பவுல் சொன்னது போல, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல ஆமென்
நாங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் வீணிலே நாங்கள் எங்கள் ஜெபங்களை ஏறக்காதபடிக்கு ஆமென் ஆகாயத்தில் அடிக்கிறவள அல்ல, சிலம்பம் பண்ணுகிறவள அல்ல தெய்வமே, நாங்கள் உண்மையோடும் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த திருச்சபைக்கு கத்த தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஆவியில நிரம்பி சொல்லுங்க, இயேசுப்பா ஒரு நிறைவான ஒரு அபிஷேகம் இந்த ஆண்டு திருச்சபையை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தோம் ஆண்டவரே 10 ஆத்துமாக்களாகிலும் ஆமென் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த ஆண்டு கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை திருச்சபைக்கு கர்த்தர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஆண்டவரே. 100 வாலிபர்கள் எங்களுக்கு வேணும் திருச்சபையில, 100 வாலிபர்கள் இந்த ஆண்டு எங்களுக்கு வேணும். அவன் 100 வாலிபர்களை கர்த்தர் தருவீராக ஆண்டவரே. இந்த திருச்சபை ஒரு தரிசனமற்ற சபையா இருக்கக்கூடாது, அவன் ஒரு திட்டம் இல்லாத சபையா இருக்கக்கூடாது. இந்த திருச்சபைக்கு நல்ல தரிசனங்களும் திட்டங்களும் வேணும் ஆண்டவரே. இவைகளை செய்து நிறைவேற்றும்படியாய் உம்முடைய ஊழியர்களாகிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஆமென். 200 ஆமென் சிறுவர் சிறுமிகளை சந்திக்கிறதற்கு தேவன் கிருபை தருவீராக. 200 பிள்ளைகளை ஆதாயப்படுத்த, 200 பிள்ளைகளை கிறிஸ்துவண்டையில் நடத்தத்தக்கதான ஒரு விசேஷித்த கிருபையை கர்த்தர் திருச்சபைக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆராத்திவேலூர் திருச்சபைக்கு கர்த்தர் தரும்படியா ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையில் இருக்கிற எல்லார் மேலும் ஆண்டுடைய ஆளுகை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக கர்த்தாவே. ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போற உம்முடைய கிருபைகளுக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே நாங்கள் சந்திக்க போகிற 50 கிராமங்களிலும் 50 ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் வீட்டு சபைகள் வர வேண்டும். வீடுகள் தோறும் கூடி ஆராதிக்கிறதான சபைகள் ஆண்டவரே ஒரு 50 ஆகிலும் இந்த ஆண்டு ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. 50 பகுதி தலைவர்களை கர்த்தர் எழுப்புவீராக, 50 ஜெப வீடுகளை கர்த்தர் எழுப்புவீராக, ஜெபிக்கிற வீடுகளை கர்த்தர் எழுப்புவீராக, அவன் ஜாமக்காரர்களை எழுப்புவீராக. திறப்பிலே நின்று தேசத்திற்காய் சபைக்காய் அவன் ஆத்துமாக்களுக்காய் அவன் கண்ணீர் வடிக்கிற ஜாமக்காரர்கள் எங்கள் திருச்சபையின் மூலமாய் எழும்புவார்களாக. எழும்பட்டும் ஆண்டவரே, எழும்பட்டும் எழும்பட்டும் கர்த்தாவே. நீங்க எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீங்க எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் கிரியை நடப்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் மகிமையான காரியங்களை வெளிப்பட பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஜெபிக்கிற ஜாமக்காரர்கள் எழும்பட்டும், ஜெப குழுக்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பகுதி தலைவர்கள் எழும்ப கர்த்தர் இரக்கம் செய்வீராக. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த ஆண்டு கர்த்தர் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. உயர்ந்தவர் நம்முடைய ஆண்டவர், சிறந்தவர், அவர் மகிமை நிறைந்த கர்த்தர், அவர் மகத்துவமுள்ள தெய்வம். அவன் ஒருவராய் சாபமை உள்ளவர், அவன் மகா பரிசுத்தமுள்ள தெய்வம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய கிருபைகளுக்கு முடிவில்லை, அவருடைய தயவிற்கு முடிவில்லை. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. தெரு தெருவாய் இந்த ஆண்டு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். எல்லா கிராமங்களும் சபையை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களிலும் அவன் 8-10 கிராமங்களிலும் ஆண்டவரே நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லத்தக்கதாக, தெரு தெருவாய் போய் ஆத்துமாக்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கத்தக்கதான ஒரு நல்ல அபிஷேகத்தை ஆவியானவர் திருச்சபைக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் திருச்சபைக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். தரிசனத்தை தந்தவர் நீர் அல்லவோ, தரிசனத்தை நிறைவேற்ற ஆண்டவரே, தரிசனத்தை நிறைவேற்றுங்க. எல்லா தெருக்களிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், எல்லா வீடுகளிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது போல ஆமென். சத்தியத்தை கேட்கிற ஜனங்கள், சுவிசேஷத்தை கேட்கிற ஜனங்கள் ஆண்டவன் மாறே நாங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தங்களை அர்ப்பணிக்கிறதான ஒரு அனுபவத்துக்கு நேராக ஆண்டவர் இந்த கிராமங்களை கர்த்தர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஹalleluya 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 ஆமென். கிராம ஊழியங்கள்
ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். கிராம ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். தடை இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு ஜங்ஷனா சென்று ஆமென் கர்த்தருடைய ஆமென் ஊழியத்தை செய்யத்தக்கதாய், அநேகருக்கு நற்செய்தி அறிவிக்கத்தக்கதாக, ஆமென் கிராமங்களில் போய் ஆமென் டிராக்ஸ் கொடுத்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக கர்த்தர் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். கைப்பிரதி ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் சோர்ந்து போகாமல் இன்னும் அதிக உற்சாகத்தோடு, அதிக ஆமென் சோத்திரம் பலனோடு, அதிகமான தேவனுடைய கிருபைகளோடு ஆமென் இந்த ஊழியத்தை செய்யத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர்களை பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வேலி அடைத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய இரக்கம் கூடவே இருந்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கைப்பிரதி ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென். யார் யாருக்கு நாங்கள் டிராக்ஸ் கொடுக்கணும், யார் யாருக்கு நாங்கள் சத்தியத்தை சொல்லணும், யார் யாருக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்ற காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு போதித்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவிசேஷ கூட்டங்கள் அவன் எல்லா திருச்சபைகளிலும் சுவிசேஷ கூட்டங்கள் தடையில்லாமல் நடக்கணும். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு கர்த்தர் ஆவியில் அனுகிரகிக்கப்பட்ட, ஆவினால் அனலேற்றப்பட்ட அவன் தேவ ஊழியர்களை கர்த்தர் கொண்டு வந்து தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையோடு கர்த்தர் ஐக்கியப்படுத்துவீராக. தேசத்திற்கு சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஆமென் தேவ ஊழியர்களை கர்த்தர் நீர் எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். ஆராத்தி வேலூர்ல ஆமென் சுவிசேஷ கூட்டங்கள் தொடர்ந்து நடக்கணும். ஆமென் ஓப்பன் இயர் மீட்டிங்ஸ் தொடர்ந்து நடக்கணும். ஆமென் அரும்பருத்தில நடக்கணும்ப்பா. புதேரி புல்லவாக்கத்துல நடக்கணும் ஆண்டவரே. மேல் புத்தேரி கிரவுண்ட்ல ஆண்டவரே சுவிசேஷ கூட்டங்கள் நடக்கணும் ஆண்டவரே. அதுல இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்துல விலகுவதாக ஜெப தோட்டத்தை கர்த்தர்களுக்கு ஏற்படுத்தி தாரும். நாங்கள் எல்லாரும் சபையாய் ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்காலில் நின்று ஜெபிக்கத்தக்கதான ஜெப தோட்டங்களை கர்த்தர்களுக்கு தருவீராக. ஓ ஹல்லேலூயா. உபவாசித்து தேவனுடைய சமூகத்திலே மன்றாடத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நீர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையில் இருக்கிறதான அவன் எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சிறுவர் ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்து கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஏசப்பா, எங்க திருச்சபையில் நடக்கிற சிறுவர் ஊழியங்கள் பலுகி பெருகட்டும் ஆண்டவரே. திருச்சபையில் நடக்கிற சிறுவர் ஊழியங்கள் பலுகி பெருகட்டும். வாலிபர் ஐக்கியங்கள் பலுகி பெருகட்டும். ஆண்மையர் ஒருத்தர் ரெண்டு பேர் அல்ல, அநேகர் வந்து ஒரு திரள் கூட்டமான வாலிபர்கள் வந்து கர்த்தரை ஆராதித்து விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதான நாட்களுக்கு நேராய் கர்த்தரங்களை நடத்தி செல்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியங்கள் தடையில்லாமல் நடக்கட்டும் ஆண்டவரே. பெண்கள் ஐக்கியங்கள் தடையில்லாமல் நடக்கட்டும். ஆண்கள் ஐக்கியங்கள் தடையில்லாமல் நடக்கட்டும். ஆமென். முதியவர்கள் கூடி ஜெபிக்கிற ஆமென் ஜெபங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. ஓ இந்த திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஆண்டவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அவருடைய கிருபைகளுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, அந்த திருச்சபையுடைய ஒவ்வொரு தரிசனங்களையும் ஆண்டவர் முன்னின்று நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்களையும் நோக்கங்களையும் கர்த்தர் முன்னின்று நிறைவேற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை பாடவும் துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் இந்த காரியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கவும் விண்ணப்பம் பண்ணவும் ஆண்டவர் தந்த கிருபைக்கு எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஒரு வசனத்தை நாம் வாசித்து அதை சற்று நாம் தியானித்து தொடர்ந்து நாம் சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆமென். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாதது என்று கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தில் நாம் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ விதமான வழிபாடுகளுக்குள்ளே காணப்படுகிற ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் பல விதமான காரியங்களை தங்கள் வாழ்க்கையிலே பின்பற்றி அந்த வழிபாடுகள் எல்லாவற்றையும் செவனே நடத்துகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் மெய் தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சரியான ஒரு அறிவில்லாதபடிக்கு இன்றைக்கு ஒரு திரள் கூட்டமான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொல்லும் போது இவ்விதமாய் சொல்லுகிறார், நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் மட்டும்தான் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறாரா? பாருங்க, வேத வசனம் நமக்கு தெள்ள தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இருள்கள் மாற வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற துக்கங்கள் கவலைகள் மாற வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சோர்வுகள் நம்பிக்கையற்ற நிலைமைகள் மாற வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு என்கிற அந்த விலையேற பெற்ற நாமம். அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலவெளியில விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட எல்லாரும் ஏசப்பாவை எப்படி கூப்பிடலாம்னா அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர பாக்கியம். அப்படி என்றால் அவர் நமக்கு அப்பா, நாம் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கிறோம். அப்போ வேத வசனம் நமக்கு அழகா சொல்லுகிறது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை மட்டுமே என்ன செய்வோம்? சேவிப்போம். இன்னைக்கு பாருங்க, மனிதர்கள் பல 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 விதமான தெய்வங்களை தங்களுக்கு வைத்திருக்கிறார்கள். நான் அவர்களை தப்பா சொல்லவில்லை. அவர்களுக்கு இருக்கிற ஞானத்தின்படி அவர்கள் அதை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு ஒருவரே எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம் உள்ள தெய்வம் என்று. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இயேசு என்கிற நாமத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. இந்த இயேசு என்கிற நாமத்தை கேட்டா பேய்கள் ஓடுமாம். இந்த இயேசு என்கிற நாமத்தை கேட்டா வியாதிகள் நம்மை விட்டு விலகி போகும். இந்த இயேசு என்கிற நாமத்தை கேட்டா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் நம்மை விட்டு விலகி போகும். பாருங்க, இயேசு கிறிஸ்து கல்வாரியில சிந்தின இரத்தத்தினாலே இன்னைக்கு நம்முடைய சரீரத்துல காணப்படுகிற வியாதிகள் அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மறைந்து போகிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பாருங்க, மனிதன் தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய் எங்கெங்கோ புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் அந்த தெய்வத்தை தேடி எப்படியாகிலும் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லி நினைக்கிறான். ஆனால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட பாடில்லை. ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நாம் எல்லாரும் ஒரு குடும்பமா இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கிறோம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அப்பா நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரம் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். இயேசப்பா வைத்திருக்கிற நன்மை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா என்ன செய்யும்? நிறைவேறும். அப்படின்னா அவருடைய இரத்தத்தினாலே நீங்களும் நானும் கழுவப்பட்டால் நாம் அவருடைய பிள்ளைகளா என்ன செய்ய முடியும்? மாற முடியும். ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதிருந்தால், இதுவரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த அன்பை நீங்கள் ருசிக்காதவர்களா இருந்தா, இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது உங்க வாழ்க்கை ஆச்சரியமாய் மாற்றப்படும் என்பதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்துல நான் வாசிக்கிறோம், கொர்நேலியு என்கிறதான ஒரு மனிதன், அவன் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் பக்தி உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவன் தேவனிடத்தில் பக்தி உள்ளவனாய் இருந்தான். ஆனா தேவ ஆவியானவர் அவன் மேல் இரக்கம் வைத்து அவனும் அவனுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில தேவனை நீங்க தேடுவீர்கள் என்றால், கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததிகளையும் ஆண்டவர் ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்.
ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் நம்முடைய குடும்பங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்க போகிறோம். உங்க குடும்பங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்க. இன்னைக்கு ஒருவேளை உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தா அந்த பிள்ளைகளை ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஒருவேளை உங்கள் கணவன் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் உங்கள் கணவனை ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்க மனைவி ரட்சிக்கப்படாம இருந்தா அவன் உங்க மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க பெற்றோர் ரட்சிக்கப்படாம இருந்தா அவர்களுக்காக இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டு நாங்கள் குடும்பமாய், முழு குடும்பமாய் நாங்கள் சபையிலுமே ஆராதிக்க வர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு நீங்கள் குடும்பத்துக்காக ஜெபிப்பீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் சந்தித்து இந்த 21 நாட்கள் இந்த உபவாச ஜெபம் முடிகிறதற்குள்ளே கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே பெரிய காரியங்களை செய்கிறதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த ஆண்டவர் வேணும் இன்றைக்கு? அவன் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லலாமா? ஏசப்பா, அவன் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம். இந்த உலகத்தில் 1000 நாமங்கள் இருந்தாலும், இந்த உலகத்தில் அவன் பல கோடி நாமங்கள் இருந்தாலும், அந்த நாமத்திற்கு எல்லாவற்றுக்கும் இல்லாத ஒரு வல்லமையும் மகிமையும் என் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திற்கு உண்டு. அந்த நாமத்தை நாம் உயர்த்தும் போது, நம்முடைய வீடுகளை நாம் உயர்த்தும் போது, நம்முடைய குடும்பத்தோடு நம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து அந்த நாமத்தை உயர்த்தும் போது நிச்சயமாக ஒரு பெரிய பரலோகத்தின் ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்களில் வந்து இறங்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த நாள் நாம் குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க குடும்பங்களை ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஏசப்பா, என்னுடைய குடும்பங்களை உம்முடைய கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. அப்பா, என் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், என் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோசுவா சொன்ன அதே தீர்மானத்தை நீங்கள் இன்னைக்கு எடுங்க. யோசுவாவுடைய தீர்மானத்தை இன்னைக்கு நீங்க எடுங்க. ஆமென். அவர் சொன்னது போல நானும் என்னுடைய வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை அல்லாமல் எங்களுக்கு வேற கதி இல்லை. கர்த்தரை அல்லாமல் எங்களுக்கு வேறொரு தெய்வம் வேண்டாம். கர்த்தரை அல்லாமல் எங்களுக்கு வேறொரு இரட்சகர் வேண்டாம். எங்கள் இயேசு ஒருவரே எங்கள் இரட்சகர் என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கைப்படி ஜெபம் பண்ணுங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்க வீட்டில் ஒரு பெரிய இரட்சிப்பை அவர் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். குடும்பங்கள் கர்த்தருக்குள் நிலைக்கும்படியாய் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த நிலைமையா இருந்தாலும், எங்க வீட்டில் ஆசீர்வாதம் இருந்தாலும், ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தாலும், எங்கள் வீட்டில் சமாதானம் இருந்தாலும், சமாதானம் இல்லாமல் இருந்தாலும், நாங்கள் குடும்பமாய் உண்மையை சேவிப்போம் என்று சொல்லி நீங்க ஒரு தீர்மானத்திற்கு எடுப்பீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிறதான எல்லா கட்டுகள், எல்லா இருளின் அதிகாரங்கள், எல்லா சாபத்தின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாகி போகும் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. நிச்சயமாக இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை, பெரிய சமாதானத்தை உங்கள் குடும்பங்களுக்கு ஆண்டவர் தர வல்லவரா இருக்கிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. யோசுவா 24:16 சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். ஜெபிங்க, நல்ல ஜெபிங்க, ஊக்கமா ஜெபிங்க. ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாய் உம்மை சேவிக்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. குடும்பமாய் உம்மை துதிக்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. குடும்பமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொலோசியர் 3:13 ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஹல்லேலூயா. ஆமென். ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்திற்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களில் அன்பும் ஐக்கியம் அதிகரிக்க வேண்டும் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களிலும் ஆமென் அன்பும் ஐக்கியம் அதிகரிக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர், பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் என்று அவன் குடும்பங்களுக்குள்ளே காணப்படுகிற பிரிவினைகள் இயேசுவின் நாமத்திலே, நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, இந்த கட்டுகள் எல்லாம் உடையட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பங்களில் காணப்படுகிற பிரிவினைகள் மாறட்டும். எல்லா பிரிவினையின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பு
ஒவ்வொரு குடும்பங்களிலும் வெளிப்படுவதாக. பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பு ஒவ்வொரு குடும்பங்களிலும் வெளிப்படுவதாக. ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மேலும் வெளிப்படுவதாக. ஒவ்வொரு விசுவாசிகளுடைய குடும்பங்கள் மேலும் அன்பு வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. கணவன் மனைவிக்குள்ள அன்பு வெளிப்படுவதாக. ஆமென். சண்டைகள் வரக்கூடாது ஆண்டவரே. ஆமென். விரோதங்கள் இருக்கக்கூடாது. ஆமென். கோபமோ மூர்க்கமோ இருக்கக்கூடாது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31-32 வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். கணவன் மனைவிக்குள்ள அன்பை ஐக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். அன்பு ஐக்கியமும் உண்டாகட்டும். கோபங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில பிள்ளைகளுக்குள்ள ஐக்கியம் உண்டாகட்டும். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உள்ள நல்ல ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும். நல்ல ஒரு சமாதானம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. எங்கள் தேவன் எங்களுக்கு தயவு செய்வீராக. எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஆமென். கோபங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். கோபம் வரக்கூடாது. ஆமென். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்புகிறதான காரியங்கள் குடும்பங்களில் வரக்கூடாது. அன்பை ஐக்கியத்தை மாற்ற பெருக பண்ணுவீராக, பெருக பண்ணுவீராக, பெருக பண்ணுவீராக, பெருக பண்ணுவீராக. ஆமென் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா குடும்பங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சபையில் உள்ள எல்லா குடும்பங்களையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எல்லா மக்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆண்டு எல்லா குடும்பத்திலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வேண்டும். குடும்பம் குடும்பமாய் அற்புதம் செய்வீராக. அவன் ஒரு குடும்பத்தை கூட விடக்கூடாது ஆண்டவரே. எல்லா குடும்பத்திலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்யுங்க. எல்லா குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளையும் ஆண்டவர் நேசிக்கிறபடியால் ஆண்டவர் இந்த எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நன்மை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக நன்றி. கர்த்தருடைய கிருபைகளுக்காக நன்றி. கர்த்தருடைய இரக்கங்களுக்காக நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசுப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் பாராட்டின இந்த கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குடும்பங்கள்ல ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தரை மட்டுமே சார்ந்திருக்கத்தக்கதாக ஆமென். குடும்பங்களுக்குள்ள அன்பும் ஐக்கியமும் உண்டாகும்படியாக, குடும்பங்களுக்குள்ள விரோதங்கள் காணப்படாதபடிக்கு, சண்டைகள் காணப்படாதபடிக்கு சமாதானம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம், 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 சோத்ராம். ஆண்டவரே உமக்கு நன்றி. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். நான்காவதாக சாத்தானின் திட்டங்கள் உடைய வேண்டும். ஆமென். யோவான் 10:10 சொல்லுகிறது. 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறபடி திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். ஆண்டவரே சாத்தானுடைய திட்டங்கள் ஆமென். ஸ்தோத்திர. குடும்பங்கள்ல இருக்கிற சமாதானத்தை திருட வருகிறான். குடும்பங்கள்ல இருக்கிற அன்பை திருட வருகிறான். குடும்பங்கள் இருக்கிறதான ஆமென் ஐக்கியத்தை திருட வருகிறான். ஆண்டவரே இந்த எல்லா திருட்டு ஆமென் கிரியைகளையும் கர்த்தர் உடைத்து போடுவீராக. எல்லா திருட்டு அனுபவங்களையும் கர்த்தர் நீர் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா. ஹalleluya. சாத்தானுடைய திட்டங்கள் ஆமென் நிறைவேறக்கூடாது. சாத்தானுடைய திட்டங்கள் நிறைவேறக்கூடாது. ஹalleluya. கர்த்தருடைய சித்தம் மாத்திரம், கர்த்தருடைய இஷ்டம் மாத்திரம் நிறைவேறட்டும். கர்த்தருடைய விருப்பம் மாத்திரம் நிறைவேறட்டும். பொல்லாங்கனுடைய எல்லா ஆமென் கிரியைகளும் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஆமென் மாறி போவதாக. அந்த திட்டங்கள் எல்லாம் அபத்தமாய் போவதாக. குடும்பங்களை கெடுக்க நினைக்கிற, குடும்பங்களை சமாதான கேட்ட கொண்டு வர நினைக்கிற, குடும்பங்களை அழிக்க நினைக்கிற, குடும்பங்களில் உள்ள ஆத்துமாக்களை கொல்ல நினைக்கிற எல்லா சாபத்தின் வல்லமைகள், எல்லா இருளின் அதிகாரங்கள், எல்லா துர்ச்சன பிரவாகங்கள் இயேசுவின் நாமத்திலே இந்த நாட்களே ஆமென் வெளியேறும்படியா நாங்கள் கட்டளையிடுகிறோம்.
உடைய நாமத்தில் நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஏசப்பா. ஆமென். எல்லா வல்லமைகளும், எல்லா சாபத்தின் கிரியைகளும், எல்லா பாவ பழக்க வழக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் வெளியேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி. ஆராத்திவேலூர் திருச்சபையில் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆமென் பிசாசானவன் தலையிடாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் வேலி அடைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் வேலி அடைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Amen. பிலிப்பியர் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களை காக்க கடவுது. தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களை காண கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, தேவனுடைய சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும், ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாக்கட்டும். தேவனுடைய சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாக்கட்டும். கர்த்தாவே, கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக, கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக, கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக, கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் நிலைத்திருக்க பண்ணும், தேவ சமாதானம் நிலைத்திருக்க பண்ணும், தேவ சமாதானம் நிலைத்திருக்க பண்ணும். ஆண்டவரே, தேவ சமாதானம் ஆமென் நிலைத்திருக்க பண்ணுவீராக. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. குடும்பங்களில் தேவ சமாதானம் உண்டாகட்டும், குடும்பங்களில் தேவ சமாதானம் பெருகட்டும், குடும்பங்களில் தேவனுடைய ஐக்கியம் பெருகட்டும். அவன் குடும்பங்களில் இருக்கிற யாரும் அவன் தேவையில்லாம சண்டை போடக்கூடாது. குடும்பங்களில் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஒரு விசுவாச குடும்பத்திலும் சண்டையோ கூக்குரலின் சத்தமோ அழுகையின் சத்தமோ கேட்கக்கூடாது. ஆண்டவரே, ஆமென். துதி பாடல்கள் கேட்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய வசனங்கள் கேட்க வேண்டும், சாட்சிகள் கேட்க வேண்டும். இப்படிப்பட்டதான காரியங்களை கர்த்தர் கிராமப்புறங்களில் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா விசுவாச குடும்பங்களிலும் ஆண்டவர் அப்படிப்பட்டதான அற்புதங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மையை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதிசயத்தை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. எபேசியர் 6:1-4 வரைக்குள்ள வசனங்களை படிக்கும்போது அங்கே பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோருக்கு அவன் கர்த்தருக்குள் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் பெற்றோருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபம் ஊட்டாதபடிக்கு அவர்களை செவியான வழியிலே, நடக்க வேண்டிய வழியிலே அவர்களை ஞானமாய் நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் போதித்திருக்கிறீரே. ஆண்டவர், இந்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். பெற்றோரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவீராக. திருச்சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆமென் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல தங்கள் சொந்த பெற்றாருக்கு கீழ்ப்படி ஆண்டவர் இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, ஆமென். பெற்றோர் பிள்ளைகளை கோபம் ஊட்டாதபடிக்கு அவர்களை அன்பாய் ஐக்கியமாய் நடத்த வேண்டிய வழியிலே நடத்த வேண்டிய கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். ஹalleluya. வாலிப பிள்ளைகளை ஆமென், வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு அநேகர் தங்கள் பெற்றோரோடு சரியாய் பேசுகிறது இல்லை, தங்கள் தாய் தகப்பனோடு அதிகம் சரியாய் பேசுகிறது இல்லை. ஆண்டவரே, அப்படிப்பட்டதான ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தங்களுக்கு எல்லாம் தெரியும், தங்களுக்கு ஞானம் இருக்கிறது, தங்களுக்கு அறிவிருக்கிறது, எங்கள் பெற்றோரை பார்க்கலும் எங்களுக்கு படிப்பு இருக்கிறது என்று சொல்லி ஆமென் பெற்றோரை மதிக்காமல் தெரிகிற வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் தொடுவீராக. குடும்பங்களுக்குள்ளே இருக்கிறதான வாலிப பிள்ளைகள் பெற்றோருடைய பேச்சை கேட்டு நடக்கத்தக்கதாக, சரியான வழியில நடக்கத்தக்கதாக, கீழ்ப்படிதலோடு நடக்கத்தக்கதாக, சபையின் ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்து சரியான வழியிலே நடக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அகந்தைகள் மாறட்டும். வாலிப பிள்ளைகளுக்குள்ள தாழ்மை எண்ணத்தை கொடுப்பீராக. அவன் தேவன் அவர்களை உயர்த்த உயர்த்த, தேவன் அவர்களை உயர்த்த உயர்த்த, தேவன் அவர்களை மேன்மையடைய பண்ண பண்ண, மேன்மையடைய பண்ண பண்ண இந்த பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்கள்ல அவன் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்குள்ளே நல்ல ஒரு மனதை கொடுங்க. பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளோடு இணைந்து வாழ வேண்டும், பிள்ளைகளை சமாதானமாய் நடத்த வேண்டிய கிருபையை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே, நீங்க இரக்கம் பாராட்டுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரே, இரக்கம் பாராட்டுங்க. தெய்வமே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். குடும்பங்களிலே ஆமென் ஜெப வாழ்க்கை வளரத்தக்கதாக, ஆமென் குடும்பங்களில் ஜெபிக்கிற ஜெபம் ஆமென் பெருகத்தக்கதாக கர்த்தர் இரக்கம் செய்வீராக.
ஏசப்பா அவன் ஜெபிக்கிற ஜனங்கள் அவன் திரளாய் பெருகட்டும். குடும்பங்கள்ல அவன் எல்லாரும் ஜெபிக்கத்தக்கதாக ஜெப ஆவி எல்லா குடும்பங்களையும் ஆளுகை செய்யும்படியா நம்ம எல்லாரும் ஊக்கமா ஜெபம் பண்ணுவோமா? அவன் அப்போஸ்தலர் 2:42 சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் ஜெபத்தில் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் குடும்பங்கள்ல ஜெபம் உண்டாக வேண்டும். அவன் ஜெபத்துல உறுதியாய் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை, ஜெபத்துல உறுதியாய் நிலைத்திருக்கிற அனுபவத்தை, ஜெபத்துல உறுதியாய் நிலைத்திருக்கிற அனுபவத்தை கர்த்தர் குடும்பங்களை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. அவன் உறுதியாய் ஜெபிக்கத்தக்கதாக ஜெபத்தில் நிலைத்திருக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நீர் தருவீராக. கிருபைகளை கர்த்தர் தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரில் நிலைத்திருக்கத்தக்கதாக, கர்த்தரில் நிலைத்திருக்கத்தக்கதாக ஜெபம் இல்லாத வீடு ஆமென் கூரை இல்லாத வீடுக்கு சமமாய் இருக்கிறது. ஆண்டவரே இயேசுவே, எங்கள் வீடுகள் ஜெபம் இல்லாத வீடா இருக்கக்கூடாது. எங்கள் வீடுகளில் நாங்கள் அதிகமாய் ஜெபிக்கணும். பெற்றோர் ஜெபிக்க வேண்டும், பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஜெபிக்க வேண்டும், முதிர் வயதானவர்கள் ஜெபிக்க வேண்டும். எல்லா குடும்பங்களும் ஆமென் சமாதானமாய் இருக்கிறதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக, கர்த்தர் தயவு பாராட்டுவீராக, கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சோத்திரம். அடுத்தபடியாக குடும்பங்களில் தேவ பயம் அதிகரிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களில் குடும்பங்களில் குறைந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் குறைந்து கொண்டிருக்கிறது. பெற்றாருடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் குறைந்து கொண்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமோ ஆமென் சோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அப்பா ஆமென் சோத்திரம். பிள்ளைகள் ஆமென் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுடையவர்களாய் குடும்பத்தில் அவன் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுடைய பிள்ளைகளாய் வளர்கிறதற்கு கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெற்றாருக்குள்ளே பயம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு பயந்து பிள்ளைகளை வளர்க்கத்தக்கதாக, கர்த்தருக்கு பயந்து பிள்ளைகளை சரியான வழிகளில் நடத்தத்தக்கதான அபிஷேகத்தை கர்த்தர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். ஆமென். ஆராத்திரிவேலு கிராமங்களிலும் ஆராத்திரிவேலு திருச்சபையிலும் ஆண்டவர் எல்லா குடும்பங்களையும் சந்திக்க முடியாத கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். ஆண்டவர் அற்புதங்களை குடும்பத்திலே செய்யும்படியாய் அதிகமாய் செய்யும்படியாய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமது அன்பை அதிகாலையில் நினைத்து நினைத்து துதிக்கிறேன் ஐயா. உமது அன்பை அதிகாலையில் நினைத்து நினைத்து துதிக்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போ என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர்
செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே, செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். நம்முடைய ஆண்டவர் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிக்க போற அன்புக்காய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அடுத்தபடியாக குடும்பங்களிலே ஆண்டவர் நல்ல பொருளாதார ஆசீர்வாதங்களை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாய் ஆமென் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:19 சொல்லது போல தேவன் உங்கள் எல்லா தேவைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நிறைவேற்றுவார். ஆமென். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்கிற ஆமென் மாதமா இந்த மாதம் இருக்கட்டும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் ஒரு காரியத்திலும் குறைபடக்கூடாது. அவருடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பங்களில் இருக்கிறதான வறுமைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். குடும்பங்கள் ஆரோக்கியம் உண்டாகட்டும். குடும்பங்களில் தேவ சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அவர்கள் கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. குடும்பங்களில் இருந்து கர்த்தர் வியாதிகளை எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். தேவையில்லாமல் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் கூட ஆண்டவரே அவன் தங்களுடைய சம்பாத்தியத்தை தங்களுடைய பணங்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வீணாய் செலவு பண்ணக்கூடாது ஆண்டவரே. எல்லா குடும்பங்களிலும் தேவ பாதுகாப்பு உண்டாக வேண்டும். பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. வீணான செலவுகளில் இருந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சபைக்கு தேவையான எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்தரலும். எல்லா பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அநேக தேவைகள் இருக்கிறதப்பா. எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். யாபேஸ் பண்ணின அதே ஜபத்தை இன்றைக்கு நாங்கள் மறுபடியும் பண்ணுகிறோம். ஆண்டவர் தேவரீரங்களிலே ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெருக பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீங்கு எங்களை தூக்கப்படுத்தாதபடிக்கு தேவ ஆவியானவரில் வேலி அடைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உங்க சமாதானம் கூட இருக்கட்டும். திருச்சபையிலுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பீர். எல்லா விசுவாசியுடைய கரங்களையும் ஆண்டவர் பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் அப்படி செய்யற அன்புக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நோய்கள் நீங்கும்படியாக ஆமென். ஸ்தோத்திரம். நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன் சொன்ன கர்த்தர், நான் உனக்கு சமாதானத்தை அருளி உன்னை ரட்சிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாட்களில் குடும்பங்களில் ஆண்டவர் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா வியாதியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். சபையில் இருக்கிற சிலர் வியாதிப்பட்டிருக்கிறார் ஆண்டவரே. வியாதிப்பட்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் விடுதலையாக்கி அவர்களுக்கு பூரண சுகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். எல்லா வியாதிகள், சாபத்தின் கிரியைகள், ஆமென், எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகள், எல்லா பொல்லாத வல்லமையின் செயல்பாடுகளும் இயேசுவின் நாமத்திலே முற்றிலும் செயலற்று போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீய பழக்க வழக்கங்கள் இருக்கிற ஜனங்கள், பாவ கட்டுகளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. திருச்சபையில் மட்டுமல்ல, திருச்சபைக்கு வெளியே இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, ஆரத்திவேலூர் ராமகிருஷ்ணபுரத்தில் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள், அரும்பத்தில் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள், மேல் புத்தேரியில் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள், பூதேரி பிள்ளவாக்கத்தில் இருக்கிற ஜனங்கள், இன்னும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற ஜனங்கள், எத்தனையோ பேர் ஆண்டவரே பொல்லாத பழக்க வழக்கங்கள் அடிமைப்பட்டு, குடி பழக்கங்கள் அடிமைப்பட்டு, அவன் போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டு, குடும்பங்களை பாராதபடிக்கு, பிள்ளைகளை கவனிக்காதபடிக்கு, அவன் ஒரு சாபத்துக்கு தீடான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை ஆண்டவர் சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீய பழக்கங்களில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுத்து அவர்களை தேவன் சபையோடு ஐக்கியப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவர் சபையை ஆசீர்வதிக்கும்படியாய் சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் தலைமுறை தலைமுறையான ஆசீர்வாதத்தோடு அவன் அவர்கள் காணப்பட கர்த்தர் இரக்கம் செய்யும்படியா எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு அநேகர் அவன் பெற்றோர் மட்டும் சபைக்கு வர்றாங்க, பிள்ளைகள் யாரும் சபைக்கு வராமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்படி இல்லை, எங்க சபையில வருகிற எல்லாரும் தலைமுறை தலைமுறையாய் கர்த்தரை சேவிக்க, தலைமுறை தலைமுறையாய் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற அவன் நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க சபைகளில்
விசேஷமாய் ஆண்டவரே இந்த காரியத்தில் நாங்கள் குறைபட்டிருக்கிறோம். தலைமுறையாய் கர்த்தரை சேவிக்கிற ஒரு அனுபவத்தை எங்கள் திருச்சபைக்கான தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் பலப்படுத்தும். ஆமென். பெற்றோர் மூலமாய் அவருடைய பிள்ளைகள் மனம் திரும்பத்தக்கதாய், பிள்ளைகள் மூலமாய் அவர்களுடைய பிள்ளைகள் மனம் திரும்பத்தக்கதாய் கர்த்தர் இரக்கம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுப்பா, தேவனுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா தீமையிலிருந்து குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவன் பொல்லாத கிரியைகளுக்கு ஆண்டவர் விலக்கி காத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். சடுதியான திகில்களுக்கு கர்த்தர் விலக்கி காத்துக் கொள்வீராக. தீமையான காரியங்கள் குடும்பங்களை சம்பவியாதபடிக்கு பரிசுத்த ஆவியான ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் வேலியடைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்த தூதருடைய பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இருப்பதாக. பரிசுத்த தூதருடைய பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் இருப்பதாக ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உபாகமம் 7:9 சொல்லப்பட்டபடி அவரை நேசிக்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மற்றும் ஆண்டவர் கிருபை அளிக்கிற தெய்வமா இருக்கிறார். ஆமென். குடும்பங்களை ஆண்டவர் சாட்சியா மாற்றுங்க. எல்லா குடும்பங்களும் சாட்சியாய் மாறட்டும், சாட்சியாய் மாறட்டும். மத்தேயு 5:16 சொல்லப்பட்டபடி உங்கள் வெளிச்சம் எல்லா மனுஷருக்கும் பிரகாசிக்கட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, சபையில் உள்ள ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய சாட்சி அந்த தேசம் எங்கிலும் பரம்பத்தக்கதாய், அநேகருடைய ரட்சிப்புக்கு ஏதுவாய் அவருடைய சாட்சி காணப்படத்தக்கதாக தேவன் கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுப்பா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சாட்சியுள்ள மக்களாய் கர்த்தர் நீர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சாட்சியுள்ள மக்களாய் மாற்றும், சாட்சியுள்ள மக்களாய் மாற்றும். சாட்சியின் வசனத்தை கைக்கொண்டு சாட்சியாய் நிற்கத்தக்கதான கிருபையும் அபிஷேகத்தையும் ஒவ்வொருவருக்கும் தேவன் தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க, நீங்க உங்க வல்லமையுள்ள நாமத்தை மகிமைப்படுத்துங்க கர்த்தாவே. இயேசுவே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளிலே நாங்கள் அநேக காரியங்களுக்காய் ஜெபிக்கிறதற்கு ஆண்டவர் பாராட்டின இந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உங்க கிருபை இன்னும் அதிகமாக எங்களை தாங்கட்டும், இன்னும் அதிகமாக எங்களை தாங்கட்டும், இன்னும் அதிகமாக எங்களை தாங்கட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. ஹல்லேலூயா. அவன் எல்லாரும் ஒரு விச ஆண்டோடைய கரத்துல 2 கரங்களையும் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஏசப்பா, அவன் முற்றிலும் என்னுடைய குடும்பத்தையும் என்னையும் உம்முடைய கரத்துல தருகிறேன் ஆண்டவரே. நானும் என்னுடைய வீடும் இயேசுவுக்கு சொந்தமா இருக்கட்டும், சொந்தமா இருக்கட்டும். என் பிள்ளைகள் இயேசுக்கு சொந்தமா இருக்கட்டும். எங்க குடும்பத்தில் கிரியை செய்கிற எல்லா சாபத்தீடான காரியங்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு இப்பொழுது அது வெளியேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உங்கள் குடும்பத்தில் தேவதூதருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். இரத்த கொட்டைகளை கர்த்தர் மறைத்துக் கொள்ளுவீராக. உங்க சமாதானம் இன்னும் அதிகமாய் எங்களோடு எங்களை வழி நடத்தட்டும் கர்த்தாவே. பரலோக ராஜ்யத்துக்கு எங்களை தகுதியுள்ள மக்களாய், ஆயத்தமுள்ள மக்களாய், விழிப்புள்ள மக்களாய், ஆமே, நாங்கள் சபையாய், குடும்பமாய் நாங்கள் ஆயத்தப்படத்தக்கதாக தேவாவியை நாங்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நாம் 3 அல்லேலூயா சொல்லுவோம், கரங்களை உயர்த்தி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கும் வரை தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும்.